ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நன்மையை தரணும் அப்படின்னா, அவங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வரணும் சார்? மகாலட்சுமி வழிபாடு. நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயை போய் மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா, வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு நினைக்கிற விஷயங்கள் அற்புதமாக அவங்க அப்படியே கிடைக்கும். அதன் மூலமாக அவங்க எது எதெல்லாம் செய்யக்கூடாதோ, அந்த தடையும் அவங்களே அந்த தாயுடைய ஆசீர்வாதம் மூலமாக அவங்க நிவர்த்தி பண்ணி வீட்ல உறுதியா சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. அதேபோல ரிஷபராசியில யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனையில ரொம்ப சிக்கி தவிக்கிறாங்களோ, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய பாக்கியம் நம்ம ரிஷபராசிக்கு இருக்கு. அதேபோல கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு 7 மாதம் அல்லது 9 மாத காலமாக இவங்க மேல வீண் பழி சுமத்தியே இவங்கள லாக் பண்ணியிருக்காங்க. அந்த லாக்லேருந்து இவங்க தப்பே பண்ணல, இவங்க கரெக்டான நபர்கள் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இவங்க போய் யார்ட்டையும் ப்ரூஃப் பண்ண அவசியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சமே என்ன பண்ணும்? இவங்களுக்கு உதவி செஞ்சு, இவங்க மேல அந்த வீண் பழி சுமத்தப்பட்டதுங்கிறத ஒரு எடுத்துக்காட்டா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உறுதியா ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும்.